நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தடயம்.com. இது தமிழரின் தடம். அம்புலி மாமா, இது குட்டி சேரியா. ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்ல போறேன். குழந்தைகள் தினமான இன்றையிலிருந்து தடயம்.comல அம்புலி மாமான்னு குட்டிஸ் நிகழ்ச்சி வரப்போகுது. உலகத்தில் உள்ள எல்லா குட்டிஸோட திறமையும் பார்க்க போறோம். அபிநயா அக்காவோட இறை வணக்கத்தோட நிகழ்ச்சி ஆரம்பிப்போமா? அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் அபிநயா விஜயராஜா. நான் பஞ்ச புராணம் பாடப் போகின்றேன். திருச்சிற்றம்பலம். அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நானும் மடிப்பரவ. அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நானும் மடிப்பரவ. மங்குள் மதித்தவள் மங்குள் மதித்தவள் மாடவீதி மருகள் நிலாவிய அமைந்த சொல்லாய் செங்கையலார் போனல் செல்வமல்கோ சீர்கொள் செங்காட்டம் கொடியதனுள் கண்குள் விளங்கரி கண்குள் விளங்கரி ஏந்தியாடு கணபதி ஈச்சரோ காமுரவே. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோ என் சொல்லி வாழ்த்துவனே. நையாத மனத்தினனை நைவிப்பாய் தருவே. ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுத அருவி கண்ணாரச் சொலிந்தாளோ செய்யாயோ அருள் கோடை திரலோக்கிய சுந்தரனே. செய்யாயோ அருள் கோடை திரலோ சுந்தரனே. சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆரோ பராத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெருமாறுலகில் ஊரும் உலகம் கலர உளறியுமை மாணவாளனுக்காய் பாரும் விசும்பும் மறியும் பரிசினாய் பல்லா
குருதுமே பல்லாண்டு பல்லாண்டு குருதுமே. கற்பனை கடந்த சோதி கருணையை உருவமாகி அற்புதம் கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரர் வியோமமாகும் திருச்சிட்டம்பலுத்தில் நின்றே போட்புடன் நடம் செய்கின்ற பூங்களை போற்றி 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 போற்றி. அருமயிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்த்து முகம் ஒன்றே குன்றுருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் பூணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. வாழ்முகில் வளாத பெய்க மணி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கனோங்க நற்றவம் வாழ்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விலங்குகள் உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம். வாவ், பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்கா எவ்வளோ க்யூட்டாக வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மேரிமலை யார் தெரியுமா? அவங்க தான் இயேசுவோட அம்மா. சர்விகா அக்கா அவங்கள பற்றி தான் பாட போகிறாங்க. நாங்களாம் கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? Hi, I'm Sarvika Santhalingam. I am 9 years old. Thank you to Life Charity for giving me this opportunity. Today I'm going to sing Karunai Malaye Meri Mada from the movie Annai Velankanni. கருணை மலையே மேரி மாதா கண்கள் திறவாயு கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயு கருணை மலையே மேரி மாதா கண்கள் திறவாயு கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ கருணை மலையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. கண்ணி மாதா
கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ கருணை மலையே நீரி மாதா கண்கள் திறவாயோ. தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் முன்னாலே தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் முன்னாலே சூழ்ந்த மகனை எடுத்து வைத்தேன் உந்தன் முன்னாலே ஆடும் மலைகள் உன்னாலே அசையும் மரங்கள் உன்னாலே உலகம் நடக்கும் உன்னாலே உதவி புரிவாய் கண்ணாலே கண்ணாலே. கருணை மழையே பேரி மாதா கண்கள் திறவாயோ கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ கருணை மழையே பேரி மாதா கண்கள் திறவாயோ. நன்றி, வணக்கம். வாவ், சூப்பர்ல, நல்லா இருந்ததுன்னு. அடுத்தது சிவபிரகாசம் சாரின் வாழ்த்து. உலகெங்கும் வாழுகின்ற தடய அபிமானிகளே மற்றும் தடயத்தினரே அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். இன்று அக்டோபர் 1ஆம் தேதி பெருமதியான ஒரு நாள், எங்களுடைய சிறுவர்களை வாழ்த்துகின்ற நாள். இந்த பிஞ்சு மழலைகள் இந்த சிறுவர்களை போற்றுகின்ற இந்த நாள் இலங்கையிலே அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது விசேட அம்சமாகும். 1856ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஜூன் 1ஆம் தேதி தொடக்கம் நவம்பர் 20ஆம் தேதி வரை இந்த கொண்டாட்டம் இடம்பெறுகிறது. இலங்கை ஒரு சிறப்பான நாளை தெரிவு செய்திருக்கின்றது, அக்டோபர் 1ஆம் தேதி. அது ஒரு பொன்னான திருநாள். உண்மையில் இன்றைய சிறுவர்கள் நாளைய இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. இந்த வகையிலே சிறுவர்களை பார்த்து பாதுகாத்து நாங்கள் அவர்களை வழிப்படுத்த வேண்டியது எமது பொறுப்பாகும். சிறுவருக்கான பாதுகாப்புக்காகவும் அவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்காகவும் ஒரு விழிப்புணர்வு நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாங்கள் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சிறுவர்களுடைய உரிமையை பாதுகாத்து அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தை நாங்கள் கொண்டிருந்து இருக்க வேண்டும். ஆசிரிய கீதத்திலே ஆசிரியர்கள் அழகாக சொல்லுவார்கள், முத்து முத்தான சித்திரங்கள் இலங்கை முற்றத்தில் சிந்திய ரத்தினங்கள், பற்றும் பாசமும் வைத்தவற்றை நல்ல பாதையில் சேர்க்கின்ற பணியமதே. முத்து முத்தான சித்திரங்கள் இலங்கை முற்றத்தில் சிந்திய ரத்தினங்கள். இலங்கையில் முற்றத்தில் சிந்திய இந்த ரத்தினங்களை
பற்றும் பாசம் வைக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர்கள் பற்றும் பாசம் வைத்து நடப்பார்கள். அதுபோன்று ஏனையவர்களும் பற்றும் பாசமும் வைத்து செயற்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சிறுவர்களை நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். இந்த சிறுவர்களுக்கு தற்காலத்திலே பாரிய சவால்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகிறது. உடலியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, பாலியல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, புறக்கணிப்பு ரீதியாக அவர்கள் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகிறார்கள். எனவே அந்த துஷ்பிரயோகத்தை நாங்கள் கலந்தெறிய வேண்டும். எல்லோரும் சேர்ந்து அந்த துஷ்பிரயோகத்தை கலந்தெறிந்து அவர்களை ஒரு நல்ல பிரஜையாக, நாட்டுக்கு நல்ல பிரஜையாக உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இந்த நாட்டிலே வாழ்வார்கள். அந்த வாழுகின்ற அந்த உரிமையை அவர்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும். எனவே அவர்கள் ஒரு நற்பிரஜையாக மிளிர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவார்கள். எனவே இந்த தேசம், இலங்கை தேசம் சிறப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால் இந்த சிறுவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். சிறுவருக்குரிய அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும். சிறுவருக்குரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு, கொழும்பு கலைமகள் தமிழ் வித்தியாலயத்துடைய அதிபர் என்ற வகையில் நல்ல ஆசியை கூறி, தடையத்தாருக்கும் இந்த தினத்திலே நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி சார். ஒரு குட்டி கியூட்டான கேர்ளோட திருக்குறள் கேட்போமா? அவங்க தான் அனிகா. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிகா தயாளன். இன்றைக்கு நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கி துப்பாய தூவும் மலை. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இன்னா செய்தாலை ஒருத்தல் அவர் நாண நிர்ணயம் செய்து விடல். அன்பிக்கும் உண்டோ அடைக்கும் தான் ஆர்வலர் புங்கநீர் பூசல் தரும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அழுக்காறு அவாபகுலி இன்னா சொல் நாங்கும் இழுக்கா என்றது அறம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். நன்றி, வணக்கம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட், திருக்குறள்ல எவ்வளோ இருக்குது. நானும் படிக்கிறது போல. ரம்சிகனின் அழகான தமிழ் பேச்சை கேட்போமா? சிவகுமார் ரம்சிகன். பெரியோர்களே, அன்பும் பண்பும் மிக்கவர்களே, அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்று இந்த சபையிலே ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை எனும் தலைப்பில் அடியேன் சில வார்த்தை இயம்பலாம் என நினைக்கின்றேன். இப்பூமியில் பிறந்த மானிட பிறவிக்கு ஒழுக்கம் என்பது அவசியம். ஏனெனில் அவ்வொழுக்கம் தானும் மகிழ்ந்து மற்றவரையும் வாழ வைக்கும் பண்பை கொண்டது. எல்லோரது மனமும் நாடுவது மகிழ்ச்சியைத்தான். அந்த மகிழ்ச்சியை எந்த வழியிலும் பெற்றுவிடலாம் என எண்ணும் போதுதான் துயரும் வலியும் பகையும் பழியும் குரோதமும் வந்தடைகின்றது. வள்ளுவர் சொல்கின்றார், ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஏனெனில் ஒழுக்கம் அந்த அளவிற்கு உயர்ந்தது. தன் நாட்டை அஜசை இழக்க நேரிட்ட போதும், தன் மகனை இழக்க நேரிட்ட போதும், தன் வாய்மையை இழக்காத காவிய பாத்திரமான
ஹரிச்சந்திரனின் கதை இந்த உலகிற்கு நல்லதொரு வழிகாட்டு. ஆனால் இந்த உலகில் ஒவ்வொரு ஆட்சியாளரும் எவ்வாறெனினும் தங்கள் ஆடம்பரங்களை பதவிகளை தக்க வைக்க எத்தகைய வாய்மை தவறுவதையும் இன்று பெரிதாக கருதுவதில்லை. அதனால் தான் வள்ளுவர் சொல்வது போல ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தில் எய்துவர் எய்தா வழி என்றதன்படி எண்ணற்ற இழுக்குகளுக்குள் புதைந்து போயுள்ளனர். நல்லாட்சி ஒழுக்கத்தில் இருந்து தவறிய பாண்டியனின் செல்வத்தை தேய்த்து மதுரை எரிந்து அவன் வாழ்வதற்கு வழியாயிற்று. ஆயினும் தன் ஆட்சியில் தவறு நேர்ந்த போது அது தவறு என உணர்ந்து நெஞ்சம் வாடி மாண்டதும் அவனின் சிறந்த ஒழுக்கமே. இன்று நீங்கள் பார்த்தால் தெரியும், வீதியில் போடப்பட்டிருக்கும் மஞ்சள் கடவையால் மனிதர்கள் கடக்கின்றார்களோ இல்லையோ, மாடுகளும் நாய்களும் அதை கவனித்து கடக்க பழகிவிட்டன. எரிபொருள் விலை ஏறப்போகின்றது என செய்தி வந்தாலே போதும், சில எரிபொருள் நிலையங்களில் திடீரென்று எரிபொருட்கள் மறைந்து போய்விடும். வீதியில் விபத்தில் ஒருவன் உயிருக்கு போராடும் வேளையில் அதை தொலைபேசியில் செல்வியாக பதிவு செய்து கொண்டிருப்போதையும் என்று பார்க்கின்றோம். இவ்வாறு மனிதாபிமான ஒழுக்கம், தங்களின் தொழிலில் ஒழுக்கம், கடமைகளில் ஒழுக்கம் இல்லாத மனிதர்களால் இன்று இந்த பூமி நிறைந்திருக்கின்றது. பெருவரை நாட பெரியார்கண் தீமை, கரை மேல் சூடே போல் தோன்றும் என்கிறது நாளடியார். மேன் மக்களையுடைய நாடனே, மேன் மக்களிடத்தில் உண்டான குற்றம் சிறந்த வெள்ளை எதிரின் மேல் போட்ட சூடு போல் விளங்கி தெரியும் என்பது அதன் விளக்கம். மேலும் அதை நாம் உணர்ந்தால், தூய வெள்ளை ஆடையில் ஒரு கரும்புள்ளி பட்டால் எவ்வாறு துலங்கி தெரியுமோ, அவ்வாறே உயர்ந்தோரிடத்தில் குற்றம் தோன்றினால் அது விளக்கமாகவே தோன்றும் என அர்த்தம் கிடைக்கும். எனவே ஒழுக்கம் என்பது மேன்மையானது, அதை கடைபிடிப்பவர்கள் மேன்மையானவர்கள், அதனால் கிடைப்பவை மேன்மையானவை என கூறி இச்சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாவ், சூப்பர்ல. அடுத்தது தமிழ் அண்ணாவோட பேச்சை பார்ப்போம். சிவகுமார் தமிழின்பன். சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வந்தனங்கள். உள்ளத்தில் எழுந்து ஒளியென புலரும் ஆசிரியர் என்னும் அற்புதம் தன்னை. உள்ளத்தில் எழுந்து ஒளியென புலரும் ஆசிரியர் எனும் அற்புதம் தன்னை. வண்ணத்தில் போற்றி எங்குமே எழுதி வண்ணத்தில் 100 வார்த்தைகள் கோர்த்து. எண்ணத்தில் போற்றி எங்குமே எழுதி வண்ணத்தில் 100 வார்த்தைகள் கோர்த்து. இம் மன்றத்தில் மலையென வாழ்த்தி மலரென சொரியும் மாண்புடன் வந்தேன். இம்மன்றத்தில் நின்று மலையென வாழ்த்தி மலரென சொரியும் மாண்புடன் வந்தேன். இல்லத்தில் இருந்து ஏடுகள் சுமந்து எதிர்வரும் காலம் ஒளியென தேடி. இல்லத்தில் இருந்து ஏடுகள் சுமந்து எதிர்வரும் காலம் ஒளியென தேடி. பள்ளிதன் சாலை பறந்துமே வந்த செட்டுக்கள் எம்மை சிறகுக்குள் அணைத்து. பட்டுக்களால் ஒரு பாதையை செதுக்கி எம் பயணத்தை தொடக்கிய சிகரங்களாம். பட்டுக்களால் ஒரு பாதையை செதுக்கி எம் பயணத்தை தொடக்கிய சிகரங்களாம். சூரிய சொந்தங்கள் போகிற பாதையில் போற்றிட வந்த புண்ணியம் கிடைத்தது. சூரிய சொந்தங்கள் போகிற பாதையில் போற்றிட வந்த புண்ணியம் கிடைத்தது. ஆற்றலை தந்து அன்பினால் வருடி காற்றினை போல கற்றலை விரித்து. ஆற்றலை தந்து அன்பினால் வருடி காற்றினை போல கற்றலை விரித்து. ஊற்றினை போல
உற்பவம் காட்டி சேற்றினில் தாமரை சிந்தனை ஊட்டி மாற்றிடம் போகும் மாணிக்கம் நீங்கள். ஏற்றிய உங்கள் ஒளியினை நாங்கள் உலகெல்லாம் பரப்ப கல்வியில் சிறந்து. ஏற்றிய உங்கள் ஒளியினை நாங்கள் உலகெல்லாம் பரவ கல்வியில் சிறந்து. காட்டியே நின்று கலங்கரை உங்களை ஊட்டிய கல்வி உள்ளத்தில் சிறக்க ஓட்டுவோம் புகழுவோம் என்றும். அன்னையராகி அரவணைத்திட்டீர் ஆங்காங்கே வழியை செப்பனிட்டீர்கள். அன்னையராகி அரவணைத்திட்டீர் ஆங்காங்கே வழியை செப்பனிட்டீர்கள். தீங்கின்றி வாழும் தெளிவுகள் சொன்னீர் தென்னிய கனவு விதைகளை தந்தீர். தீங்கின்றி வாழும் தெளிவுகள் சொன்னீர் தென்னிய கனவு விதைகளை தந்தீர். எண்ணிடும் போது இமயங்கள் நீங்கள் எங்குதான் போயினும் உம் இதயத்தில் இருப்பீர். எண்ணிடும் போது இமயங்கள் நீங்கள் எங்குதான் போயினும் உம் இதயத்தில் இருப்பீர். முதல் முதல் கண்ட நிலவு நீங்கள் அகத்தினை கழுவிடும் ஆறுகள் நீங்கள். முதல் கண்ட முழு நிலவு நீங்கள் அகத்தினை கழுவிய ஆறுகள் நீங்கள். இதயத்தை உணர்த்திய தென்றலும் நீங்கள் எம் கலைமானிகள் ஆகி வரங்களை தந்தீர். இதத்தினை உணர்த்திய தென்றலும் நீங்கள் எம் கலைவாணிகள் ஆகி வரங்களை தந்தீர். இதுவரை தந்த அன்புக்கு நன்றி, இதயத்தில் ஊற்றிய பண்புக்கு நன்றி. இதுவரை தந்த அன்புக்கு நன்றி, இதயத்தில் ஊற்றிய பண்புக்கு நன்றி. உதயத்தை காட்டிய உயர்வுக்கு நன்றி. நீங்கள் போகும் இடத்திலும் புல்லரிக்கட்டும், இன்னொரு முற்றம் மலர் சொரியட்டும். நீங்கள் போகும் இடத்திலும் புல்லரிக்கட்டும், இன்னொரு முற்றம் மலர் சொரியட்டும். ஆண்டவன் உங்களோடு அருகில் இருக்கட்டும், அற்புதம் உங்களின் ஆயுள் சிறக்கட்டும். ஆண்டவன் உங்களோடு அருகில் இருக்கட்டும், அற்புதம் உங்களின் வாழ்வை சிறக்கட்டும். பொற்கரங்கள் என்றும் உங்களை பூசிக்கட்டும். பொற்கரங்கள் என்றும் உங்களை பூசிக்கட்டும். நன்றி, வணக்கம். வாவ், சூப்பர் அண்ணா, நல்லா சொன்னீங்க. அடுத்தது கலையரசி ஆசிரியரின் சிறுவர் தின வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக சிறுவர் தினம். சிறார்கள் அனைவருக்கும் இனிய சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள். உலகெனும் நந்தவனத்தின் பட்டாம் பூச்சிகள் சிறுவர்கள். இன்றைய சிறுவர்கள் நாளைய உலகின் அடித்தளம், புதிய சரித்திரம் படைக்கும் சக்திகள். 18 வயதிற்கு குறைந்த அனைத்து பிரஜைகளும் சிறுவர்களே. சிறுவர்களிடையே புரிந்துணர்வையும் பொது நிலப்பாட்டையும் ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அக்டோபர் 1 சர்வதேச சிறுவர் தினமாக ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் அமைப்பு பிரகடனப்படுத்தியுள்ளது. உலகில் பல நாடுகளில் பல்வேறு தினங்களில் சிறுவர் தினம் கொண்டாடப்பட்டாலும் தம் உரிமையோடு பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வழியமைப்பதற்கான பொறுப்பு சமூகத்தில் வாழும் நம் அனைவருக்கும் உள்ளது. இதனை நினைவு கூறும் நாளாக இது அமைவதால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தொனிப்பொருளோடு சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் இவ்வருடம் ஒவ்வொரு குழந்தைக்குமான சிறந்த எதிர்காலத்தை கட்டியெழுப்புதல் என்ற தொனிப்பொருள் அமைகிறது. தம் சலனமற்ற மனங்களில் இருக்கும் கனவுகளால் இவ்வுலகை அழகாக்குபவர்கள் சிறுவர்கள். அத்தகைய குழந்தைகளை அவர்களது சிறுவராயத்தில் இருந்தே சரிவர வழிகாட்டி ஒவ்வொரு சிறுவரும் கொண்டிருக்கும் சிறப்பாற்றல்கள் மூலம் சமூகத்தில் தமக்கான தனித்துவ அடையாளத்தோடு உயர வழிகாட்டி வழியமைக்க வேண்டியது நம் அனைவரது பொறுப்பாகும். பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக, சகோதரர்களாக, அக்கறையுடையோராக தமக்கிருக்கும் அனுபவத்தை கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டி சோர்ந்து போகும் தருணங்களை தட்டி கொடுத்து அவர்கள் இழைக்கும் தவறை மனம் கோணாது எடுத்துரைத்து இனி அதே தவறை இழைக்கா வண்ணம் மாற்றத்தை அவர்களுக்குள் புகுத்தி அவர்கள் கைகளை அன்புடன் பற்றி அழகிய வாழ்க்கைக்குள் அழைத்து செல்வோம். இன்று சாதாரண மனிதர்களிடம் இருந்து சாதனையாளர்களாக வேறுபட்டு உயர்ந்து நிற்கும் அனைவருமே
தம் சிறுபராயத்தில் கிடைத்த அன்பாலும் ஊக்குவிப்பாலும் அக்கறையாலும் வழிகாட்டுதலாலும் தான் தமக்கான அடையாளத்தோடு உயர்ந்து நிற்கின்றார்கள். அவர்களின் சாதனைக்கான விதை சிறுவர்களாக இருக்கும் போதே அவர்களுக்குள் விதைக்கப்பட்ட விடயமாகும். மின்னல் மனிதனின் நம்மால் மெச்சப்படும் ஓட்டப்பந்தய வீரர் உசைன் போல்ட் குறுகிய நேரத்துக்குள் தனக்கான இலக்குகளை அடைந்து அதே சாதனையாக மாற்றியவர். மாணவனாக இருக்கும் போது அச்சிறுவனுக்கு அவ்வாற்றல் இருப்பதை இனம் கண்டவர் அவரது ஆசிரியரே. நம் வாழ்வில் ஒளியூட்டிய தோமஸ் செல்வா எடிசன் பாடசாலையை விட்டு நீக்கப்பட்டாலும் தாயின் அரவணைப்பில் பல சாதனைகளை செய்யவில்லையா? இச்சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு சிறுவர்களின் எதிர்காலத்திலும் நாம் தாக்கம் செலுத்துகின்றோம். அத்தகைய தாக்கங்கள் சிறந்தவையாக அமைய வேண்டும் என்பதில் நாம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். சிறுவர்கள் உடல் உள பாலியல் உணர்வு புறக்கணிப்பு ரீதியான துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகின்றனர். குறிப்பாக இன்னும் சில நாடுகளில் சிறுவர்கள் தாம் கொண்டிருக்கும் அடிப்படை மனித உரிமைகளை கூட அனுபவிப்பதற்கு அல்லல்படுகின்றனர். அரச சட்டங்களை மீறி சிறுவயதிலேயே பணிக்கமர்த்தப்பட்டு நிம்மதியான சூழலில் வாழ முடியாமல் தமக்கான எதிர்காலத்தை தொலைத்து நிற்கின்றனர். இத்தகைய சூழலிலிருந்து அவர்கள் விடுபட நாம் அனைவரும் உதவ முன்வர வேண்டும். சிறுவர் தினத்தில் மாத்திரம் சிறுவர்களுக்கு பரிசுகள் தின்பண்டங்கள் கொடுத்து தற்காலிகமான மகிழ்ச்சியை வழங்காமல் அவர்கள் கொண்டிருக்கும் தனித்துவ ஆற்றல்களை வெளிக்கொணர்ந்து அவர்களது கனவுகளை நோக்கி பயணிக்க பாதையளித்து வாழ்க்கையில் நிரந்தர மகிழ்ச்சியை வழங்குவோம். இன்றைய சிறுவர் தின நாளில் உங்களை மீண்டும் நான் வாழ்த்து கூறி நீங்கள் என்றும் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் இருக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி டீச்சர். உங்களுக்கெல்லாம் ஸ்டோரிஸ் பிடிக்கும்ல? இன்னைக்கு அனிகா அக்காவோட ஒரு குட்டி ஸ்டோரியை பார்ப்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் அனிகா தயாளன். நான் இன்றைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு தொப்பி வியாபாரி இருந்தவராம். அவர் தொப்பிகள் விற்க வந்தவராம். அங்க வெயிலா இருந்ததாம். அவர் கிளச்சு போயிட்டுதான். சரி என்று ஒரு மரத்துக்குள்ள படுத்து வராம். அங்க பார்த்தா அந்த மரத்துக்கு மேல குரங்குகள் இருந்தாம். அந்த குரங்குகள் ஒன்றொண்ட கீழே வந்து தொப்பிகள் எடுத்துதான். சில நேரத்துக்கு பிறகு அந்த தொப்பி வியாபாரி எழும்பி பார்த்தா அவன் தொப்பிகளை காணலையா. அவர் அங்கேயும் இங்கேயும் பார்த்தா அது காணவே இல்லையா. சரி என்று அவர் இருந்து சோகமா இருந்து வரான். மேல மேல சத்தம் கேட்டுச்சான். அவர் மேல பார்த்தா அந்த குரங்குகள் தொப்பி போட்டு இருந்ததை கண்டவரான். அவர் என்ன செஞ்சாலும் முடியலையா. பிறகு யோசிச்சுவர், அவங்களுக்கும் தொப்பி இருக்கு, எனக்கும் தொப்பி இருக்கு, நான் என்ன செஞ்சாலும் திருப்பி செய்யறாங்க. அப்ப அவர் யோசிச்சு அந்த தொப்பியை எடுத்து கீழே போட்டா. அந்த குரங்கும் கீழே போட்டா. அவர் வீட்டை பிள்ளைக்கு சொன்னவர் அந்த கடையை. அந்த தொப்பி வியாபாரி செத்தோன்னு அந்த புள்ள தொப்பி வியாபாரி வந்துடாம். அது அந்த சூரியன்லையும் கழிச்சு போனதாம். அது கீழே படுத்துடாமே மரத்துக்கு மேலும். அந்த தொப்பி காணும் போட்டு அவருக்கு தெரியும். அவ அப்பா சொல்லியிருக்கிற அவர் மேலே பார்த்தோன்னு சொன்னவர். எங்கட அப்பாவும் அப்படி கதை சொன்னவர் அவர் சொன்னவராம். தொப்பி எறிஞ்சா இந்த குரங்குகள் செய்யல. இந்த குரங்குகளும் சொன்னது எங்கட அப்பாவும் இந்த கதையை சொன்னவர் என்று சொன்னதாம். பிறகு அவர் சோகமாய் போனவராம். நன்றி, வணக்கம். வாவ், சோ கியூட்ல. நல்ல ஸ்டோரி. அடுத்ததா நிரோசியோட அழகான ஒரு தமிழ் பேச்சை கேட்போமா? சிவகுமார் நிரோசி மதிப்பிற்குரிய சபையோரே,
மாண்பு மிக்கவர்களே, அனைவருக்கும் இச்சிறியனின் வந்தனங்கள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்ற தலைப்பில் யானும் இங்கே சில கருத்துக்களை சொல்ல விளைகின்றேன். அதில் உள்ள கருத்துக்களை அன்னம் போலும் அருந்தி அடியேனுக்கு ஊக்கம் தர தங்களை தாழ்மையுடன் வேண்டி தொடர்கின்றேன். தமிழர் தம் வரலாற்றில் சங்க காலத்தில் நிலங்கள் ஐவகையாகவும் அதற்கு ஐவகை ஒழுக்கமும் வகுத்து வாழ்ந்ததால் இலக்கிய தமிழ் மொழி எடுத்து எம்புகிறது. களவு கூட ஒழுக்கமாய் அங்கு நாம் காண்கிறோம். ஆதியில் தோன்றிய இனம் சிந்திக்க தொடங்கியதோடு மதம் என்றும் மொழி என்றும் நாடென்றும் வீடென்றும் எல்லைகளை விட்டு ஒழுக்கங்கள் கலாச்சாரங்கள் என வகுத்தெடுக்கப்பட்டுள்ளன. நான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு அப்பாவும் மகளும் பட்டம் ஏற்றிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அப்பா, மகளே, நூலின் மகிமை என்னவென்று கேட்டார். அதற்கு மகள், நூல்தான் அப்பா பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறது என்றார். அதற்கு அப்பா, இல்லை மகளே, நூல்தான் பட்டத்தை பறக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்றார். மகளோ சிரித்தாள். உடனே அப்பா ஒரு கத்தரிக்கோலால் நூலை வெட்டினர். பட்டம் தாறுமாறாக பறந்து கீழே விழுந்தது. அப்பா சொன்னார், ஒழுக்கமும் இப்படித்தான் மகளே. உன்னை இழுத்து பிடித்திருப்பதாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அதில் அறுத்து கொண்டால் சுதந்திரம் என நீ நினைக்கின்றாய். ஒழுக்கம் உன்னை கொடிகட்டி பறக்க வைத்துக் கொண்டிருப்பது. உன்னை அதில் இருந்து அறுத்துக் கொள்ளாதே. ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தில் எய்துவர் எய்தா பழி என கூறி என் சிறு உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாவ், நல்லா பேசினாங்கல்ல. அடுத்தது சுயந்தினி டீச்சரின் வாழ்த்து. தடயம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று அக்டோபர் 1 நாளை உலகை ஆளப்போகின்ற சிறுவர்களின் சிறப்பு தினமாகும். உலக சிறுவர் தினமாகும். முதலில் உலகில் உள்ள சிறுவர்கள் அனைவருக்கும் தடயம் சார்பில் சிறுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளை இவர்கள் பாடசாலைகளில் நண்பர்களுடன் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டு விளையாட்டுகளில் ஈடுபட்டு மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுவர். அத்துடன் வீடுகளிலும் பெற்றோருடனும் சகோதரர்களுடனும் இணைந்து பூங்காக்களுக்கு சென்று விளையாடி மகிழ்வர். தங்களுக்கு விரும்பிய உணவகங்களுக்கு சென்று விரும்பிய உணவுகளையும் உண்டு மகிழ்வர். இவ்வாறு இவர்கள் சிறப்புடன் இந்நாளை கொண்டாடுவதன் மூலம் உலகிற்கு தங்களது உரிமைகளை உறுதிப்படுத்துகின்றனர். ஆம், 1989 நவம்பர் 20 ஐக்கிய நாடுகள் சபை சிறுவர் உரிமைகள் பிரகடனத்தை உறுதிப்படுத்தியது. அத்துடன் 196 நாடுகளும் இதை ஏற்றுக்கொண்டன. அன்று முதல் சிறுவர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் உலக நாடுகள் தாம் உலகில் சிறுவருக்காக என்னத்தை படைக்கப் போகின்றோம், எவ்வாறான செயற்திட்டங்களை மேற்கொள்ளப் போகின்றோம், அதன் வளர்ச்சி என்பவற்றை ஐக்கிய நாடுகள் சபையில் அறிக்கைப்படுத்தியாகும் நிலை காணப்படுகிறது. இலங்கையிலும்
கிராமிய மட்டம் தொடக்கம் பிரதேச மட்டம், மாவட்ட மட்டம், மாகாண மட்டம், ஜனாதிபதி செயலணி வரை சிறுவர்களின் நலனோம்பல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலும் சரி, அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலும் சரி, சிறுவர் உரிமைகள் இன்று மறுக்கப்படுவதை நாம் கண்கூடே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆயுத போராட்டங்களில் சிறுவர்கள் மரணிப்பதும், துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதும் மற்றும் கடத்தல், இவ்வாறாக சிறுவர்கள் உரிமைகள் மறுக்கப்படுவதை நாம் காணலாம். சிறுவர்களே, இன்றைய நாளில் உங்களது உரிமைகள் பற்றி கொள்ளுங்கள். முதலில் உங்களது அடிப்படை உரிமைகளான உணவு, உடை, உறையுள், கல்வி, பாதுகாப்பு இவற்றை அரசாங்கமும் பெற்றோர்களும் சமூகமும் உங்களுக்கு வழங்க வேண்டும். மேலும் ஆயுத போராட்டங்களில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை உங்களுக்கு உண்டு. கல்வி, கட்டாய கல்வி உங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும். நீங்கள் யாவரும் கட்டாயமாக கல்வி கற்றே ஆக வேண்டும். மேலும் உங்களுக்கு வழங்கப்படும் கல்வி ஆளுமை, ஆற்றல், உடல் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக அரசு அமைக்க வேண்டும். உங்கள் உடல் உள ஆன்மீக தர வளர்ச்சியை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் பணிக்கு அமர்த்தப்படாமை அது உங்களுக்கு ஒரு முக்கிய உரிமையாகும். 18 வயதுக்குள் நீங்கள் பணிக்கு அமர்த்தப்படக்கூடாது. மற்றும் உங்களது இன, மத, மொழி, கலாச்சார போன்றவற்றை வெளிப்படுத்த உங்களுக்கு உரிமை உண்டு. அத்துடன் போதை வஸ்து, துஷ்பிரயோகம் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை உங்களுக்கு உண்டு. இவ்வாறு மக்களே, சிறுவர்களின் உரிமைகளை அனுபவிக்க அவர்களுக்கு விடுங்கள். அவர்களை பாதுகாத்து கொடுங்கள். அவற்றை அரசே, அதிபர்களே, ஆசிரியர்களே, குழந்தைகளின், சிறுவர்களின் உளத்தையும் உடலையும் நீங்கள் பாதிக்காதவாறு நடந்து கொள்ளுங்கள். அவர்களது உரிமையை பாதுகாத்து கொடுங்கள். குடும்பங்கள் மூலம்தான் குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு சிறந்த முறையில் வளர்க்கப்பட வேண்டும். ஆகவே குடும்பத்தில் உறவு முறை சிறப்பாக இருக்க வேண்டும். ஆகவே பலப்படுத்தப்பட வேண்டும். மேலும் இன்றைய COVID-19 காரணமாக சிறுவர்கள் மிக விமர்சையாக சிறுவர் தினத்தை கொண்டாட முடியாமல் போனாலும் வீடுகளில் உங்கள் பெற்றோருடனும் சகோதரர்களுடனும் விளையாடி உங்களுக்கு விரும்பிய உணவை உட்கொண்டு மிகவும் சந்தோஷமாக கொண்டாட தடயம் சார்பில் வாழ்த்துக்களை கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி டீச்சர். நல்லா இருந்தல்ல? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இதே மாதிரி நான் இன்னும் அம்புலி மாமா நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களோட ஆதித்தன். பாய். அம்புலி மாமா, இது குட்டி சேரியா.